வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். 1 kg சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி சீரக சம்பா 2 அழாக்கு 4 அழாக்கு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி புதினா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு லெமன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 4 பச்சை மிளகாய், சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்துக்கிறோம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், தக்காளி ஒரு 4 தக்காளி, தயிர் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெயும் ஒரு அரை குழிக்கரண்டி நெய்யும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்க்கலாங்க. இதுலேயே நம்ம ஈஸியாக செய்யறதுக்கு நம்ம முதல்ல இதில் தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயுமே தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வெந்துடும். தயிர் ஊற்றி ஊற வச்சிடலாம். இதிலே வந்து 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். நம்ம பாதி புதினா மேலே போட்டுக்கலாம், பாதி புதினா அது போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாவும் ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். எல்லாமே ஈஸியாக ஒரேடியாக செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள். இது எல்லாருமே டக்குன்னு செய்யலாம். பேச்சுலர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான பிரியாணி, செம டேஸ்டியாக இருக்கும். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து ஆனியனும் தக்காளியும் வதக்கிட்டு இதே மறுபடியும் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி கூட நம்ம இதிலே போட்டுக்கலாம். பெசரி விட்டுக்கலாம். இல்லை தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டு பெசரி விட்டு வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நான் உப்பு போட்டு பெசரி விட்டு வச்சுருக்கேன். ஊறிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம எல்லாம் இதை பெசரி வச்சு ஊற வச்சிடலாம். நல்லா சாஃப்டாகிடும். ரொம்ப நல்லா இருக்கும். இது ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பிரியாணி சிம்பிள் மெத்தட். இது நம்ம வீட்டில் எல்லாம் செய்யும்போது இது மாதிரி செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்டி. இது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிட்டு இருக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சாஃப்டாக எம்மியாக இருக்கும். இது ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா ஸ்கின்னு நிறையா இருக்குது. ஸ்கின்னில் வேறு ஆயில் வரும். நம்ம ஒரு குழிக்கரண்டி இல்லை 1.5 குழிக்கரண்டி கூட ஊற்றிக்கலாம். ஆயில் ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஸ்கின் இருக்கிறதால ஸ்கின்னில் ஆயில் தனியாக வரும். சிக்கன் பிரியாணியில் எப்பயுமே ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டோம். நல்லா இதை ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நான் முதல்ல 1 கரண்டி ஊற்றினேன், 1/4 கரண்டி காமிக்கலை. நான் 1.5 கரண்டி ஊற்றிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இதிலே வெங்காயம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுட்டோம். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா வதங்கினோடனே அதையும் ஜாயின் பண்ணிப்போம். நம்ம வந்து கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் கிளறி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கல்ல, அதை நம்ம போட்டுறோம். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். மூடி வச்சுருவோம். அதை நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஆஃப் பாயிலாக குக் ஆனோன்னு வந்து பார்க்கலாம். சும்மா அப்படி வச்சுருவோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தண்ணி வந்து 5 டம்ளர் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சூடாக ஊற்றினா தான் சீக்கிரம் வேகும். அதனால் அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த சைடில் வந்து பாயில்டு எக்கு போட்டாச்சு. இதுவும் வந்துட்டு இருக்கட்டும்.
பிரியாணிக்கு முட்டை இல்லாமல் இல்லையா, அதனால் முட்டையெல்லாம் வேகட்டும். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா தண்ணி, ஒரு சிக்கன் வந்து ஓரளவு வேகணும். வெந்தவுடனே ரைஸ் போட்டு தம்மில் வச்சா பிரியாணி ரெடிங்க. எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா, சிம்பிளாக. இதில் வந்து நம்ம அரை மூடி லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். ஒரு அரை மூடி லெமன் புழிகிறேன் நான் அதில். நல்லா சிக்கன் வேகட்டும். வெந்தவுடனே நல்லா குக் ஆனவுடனே ரைஸை போட்டு தம்மில் வச்சிடலாம். கொதி வந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும், வந்து பார்க்கலாம். அப்புறம் சொல்லி பெரிய கட் பண்ணி கொதிச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி வச்சு ஊற வச்சு இந்த சீரக சம்பா ரைஸையும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். அப்படியே தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் முதல்ல வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன் சிக்கனுக்கு. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காரம் இன்னும் போடலாம், ஆனால் குழந்தைங்கலாம் சாப்பிட்றதால நான் காரம் கம்மி பண்ணிட்டேங்க. 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சில்லி பவுடர். நல்லா கொதி வரட்டும். இது நல்லா ஒரு அரை இன்ச்சு தண்ணி இருக்கிற மாதிரி வரும்போது நம்ம தம்மில் போட்டுடணும். அப்போ கரெக்டாக இருக்கும். கடைசியாக இறக்கும் போது மேலே நெய் ஊற்றி புதினா தூவி இறக்கிடலாம். எம்மியான சூப்பரான ஈஸியான பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு பிரியாணி. இதில் வந்து தப்பாகிறதுக்கு சான்ஸே இல்லை. தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக அளந்து ஊற்றிக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நல்லா ஒரு அரை இன்ச்சு தண்ணி இருக்கும்போது வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ தம்மில் போட்டுடலாம். நம்ம ஒரு வேஸ்ட்டு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு மேலே வச்சிடலாம். இப்போ ஒரு வேஸ்ட்டு தோசைக்கல்ல போட்டோம். இப்போ ஃபுல்லில் வச்சிடலாம். இது நல்லா ஹீட் ஆனவுடனே ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு தம்மில் போட்டுடலாம். இது ஹீட் ஆகிடும். ஃபுல்லில் வச்சுருக்கேன். குக்கர் தூக்கி மேலே வச்சிடலாம். குக்கரை மேலே வச்சிட்டோம். இது நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம ஸ்லோ ஃபயரில் மாற்றிட்டு போட்டு 5 மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டு போயிட்டோம்னா கரெக்டாக அப்படியே முழுங்கி பிரியாணி எம்மியாக சூப்பராகிடுங்க. மேலே நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி புதினா போட்டு இறக்குனா நம்முடைய எம்மியான பிரியாணி ரெடி. பாருங்கள், பிரியாணி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேலே மலைச்சாரல் மாதிரி அந்த புதினாவை தூவோம். புதினா எம்மியாக தூவிட்டு நல்லா பளபளன்னு உதிரியாக சூப்பராக கிடச்சிச்சு. பாருங்கள், தம்மில் போட்டோமா நல்ல பளபளன்னு சூப்பராக தம் கரெக்டாக இருக்குது. லெக் பீஸ் பாருங்கள், மேலே எட்டி பார்க்குது நம்மளை. சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. முட்டையோட நம்ம பிரியாணி ரெடி. இதில் மேலே கீ விட்டுருவோம். ஒரு பேக்கெட் கீயை லாஸ்ட்டில் விடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது சுற்றி மழைச்சாரல் மாதிரி கீயும் விட்டுடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். அது மேலே வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுருவோம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி இதுக்கு ரைத்தா செஞ்சிடலாம். ஆனியன் ரைத்தா சைட் டிஷ்ஷாக செஞ்சிடலாம். வாங்க சாப்பிட்லாம். எல்லாம் சூடாக இருக்குது. எம்மியான சூப்பரான சீரக சம்பா பிரியாணி ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. டுடே சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.